ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டாடா மோட்டர்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் இன்றைக்கி 7% மேலே இன்ட்ராடேயில் விழுந்திருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் ஜாகுவார் லேண்ட் ரோவரோட நம்பர்ஸ் தான். அவங்களோட எபிட்டா மார்ஜின் கைடன்ஸ் ரொம்பவே புவராக இருந்தனால எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அனலிஸ்ட்லாம் இதை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி கிரியேட் ஆனோன்னே டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் இன்றைக்கி 7% கீழே ட்ராப் ஆயிருந்தது. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் லைட்டாக ஒரு ரெக்கவரியும் தெரிஞ்சது. டாடா மோட்டர்ஸோட டீமர்ஜர் நடந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் சில வீக்னஸ் தெரியுது. மேனேஜ்மெண்ட்டே இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட் ஹாஸ் பீன் அ டிஃபிகல்ட் பீரியட் ஃபார் த பிஸ்னஸ். ஹவவர் வி ஆர் கமிட்டட் டு எமர்ஜிங் ஃப்ரம் த சைபர் இன்சிடென்ட் ஈவன் ஸ்ட்ராங்கர். ஜாகுவார் லேண்ட் ரோவரில் ஒரு சைபர் அட்டாக் நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த டிமாண்ட் சிச்சுவேஷன் ரிமைன்ஸ் சேலஞ்சிங் குளோபலி பட் டொமஸ்டிக்லி தேர் ஆர் சைன்ஸ் ஆஃப் இன்சர்ஜன்ஸ் அப்படின்னு பிபி பாலாஜி சொல்லியிருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்தியாவில் அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சில சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரியும் தெரியுது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். மந்த்லி ரிப்போர்ட் வரும்போது நம்ம அவங்க சேல்ஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்குன்னு பார்த்துருந்தோம். முக்கியமாக ஃபெஸ்டிவல் சீசனால் கார் சேல்ஸ் நிறையா கம்பெனிஸ்க்கு நல்லாவே பிக்கப் ஆகிருந்தது. பட் குளோபலாக இவங்க சேல்ஸ் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, டாடா மோட்டர்ஸை நம்ம அதர் குளோபல் ஆட்டோ மேக்கர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் கிளியரர் பிக்சர் கிடைக்குங்கிறது. ஏன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற ஆட்டோ மேக்கர்ஸ் லைக் மாருதி சுசுக்கியோடலாம் நீங்கள் டாடா மோட்டர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாருதி சுசுக்கி ஒரு அவுட் பர்ஃபார்மிங் கம்பெனின்னு எல்லாருக்குமே புரியும். டாடா மோட்டர்ஸோட பிஇயை மட்டும் பார்த்துட்டு மாருதி சுசுக்கியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு ஒரு பயாஸ் கிரியேட் ஆயிரும். பட் நீங்கள் குளோபல் ஆட்டோ மேக்கர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் ஆக்சுவலி அவ்வளோ சீப் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ரெவென்யூ 24.3% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸும் 8.6% கிட்ட நெகட்டிவாக டிக்ளைன் ஆயிருக்கு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய பகுதி பிடிக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பார்ட் மறுபடியும் ரெக்கவர் ஆகும்போது, அவங்க குளோபல் சேல்ஸ் மறுபடியும் பிக்கப் ஆகும்போது தான் டாடா மோட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இங்கேருந்து பெட்டராக இருக்கும். நிறையா பேர் டாடா மோட்டர்ஸ் டீமர்ஜருக்கு முன்னாடியே டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பீக்கில் வாங்கியிருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். அதர் இன்ஃப்ளூயன்சஸோட வீடியோஸ்லையும் நான் இந்த ட்ரெண்டை பார்க்குறேன். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, முக்கியமாக ஒரு சிக்லிக்கல் கம்பெனி லைக் டாடா மோட்டர்ஸோ இல்லை ஃபார்மா செக்டர்லேயே நீங்கள் நாட்கோ ஃபார்மா கூட எடுத்து பார்த்தீங்கன்னா பீக்கில் போய் வாங்கி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. டீமர்ஜருக்கு முன்னாடி டாடா மோட்டர்ஸை 1100 ஃபாலோ பண்ணி வாங்கினவங்க அவங்களோட என்டையர் கேபிட்டல் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சைக்கிளோட டாப்பில் போய் நம்ம வாங்கணும்னா ஆப்வியஸாக அந்த டவுன் ட்ரெண்டை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டாடா மோட்டர்ஸில் அப்படி வாங்கினவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. நம்ம டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி 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 நம்ம போர்ட்ஃபோலியோவில் டாடா மோட்டர்ஸ் ஒரு பெரிய பொசிஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம ரிஸ்க்கை அதிகப்படுத்திகிட்டே இருக்கோங்கிறத மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் டாடா மோட்டர்ஸில் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கணும். நம்ம டாடா மோட்டர்ஸ் அப்டேட் என்னென்னு பார்த்துட்டோம். டாடா மோட்டர்ஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ரெக்கவர் ஆக தான் போகுது. ஸோ யாரும் பேனிக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற லெசன்ஸை நல்லா கிராப் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ இல்லை ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி பிக் பண்ணும்போதோ இன்னுமே நிறையா ரீசர்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் பில்ட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்மளுக்கு டவுட்ஸ் வராமல் இருக்கும். இப்போ நான் ஒரு கம்பெனி பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட ஹோல்டிங்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அவங்களோட ரீசெண்ட் பர்ச்சேசஸ்லாம் நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஃபார்மா செக்டாரில் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். செப்டம்பர் 2025 சிப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் குவார்ட்டரில் டாக்டர் ரெட்டியை லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸாக தான் ஆட் பண்ணிகிட்டே வராங்க. பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பொசிஷனையும் லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸாக ஆட் பண்ணிகிட்டே வராங்க. பொசிஷனை அதிகப்படுத்திகிட்டே வராங்க. எனக்கு இதில் அவங்களோட ஜைடஸ் வெல்னஸோட பொசிஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட 7% பொசிஷனை அவங்க போன குவார்ட்டர்லையும் இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டர்லையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. 58% ஆஃப் ஜைடஸ் வெல்னஸ் இஸ் ஓன் பை ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஸோ ஜைடஸ் வெல்னஸ் பெர்ஃபார்ம் பண்ணனா அந்த எக்ஸ்போஷர் நம்மளுக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஓன் பண்ணிட்டு இருந்தாலே கிடைக்க போகுது. அது தவிர ஜைடஸ் லைஃப் சயின்சஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அட்ராக்டிவான ஜோனில் இருக்குது. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஏன் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வெறும் வேல்யூவேஷன்ஸ் வைஸ் வச்சு மட்டும். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க லேட்டஸ்ட் குவார்ட்டரோட அப்டேட்டையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை உங்களுக்கு நான் இந்த வீடியோட எண்டில் பண்ணி காட்ட போகிறேன்.
ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ஓவர்வியூ முதல்ல பார்த்துடலாம். அவங்க 94,083 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 935 rupees. அவங்களோட ஸ்டாக் PE 18.8. அவங்களோட EPS growth ரேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsல 26.4%. இது ஒரு சூப்பர்பான growth ரேட். இதோட எனக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கிறது அவங்களோட 10-year EPS growth ரேட். கன்சிஸ்டண்ட்டாக அவங்க 15% அவங்களோட EPS-ஐ 10 years-ஆக காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஒரு டீசெண்டான EPS growth ரேட் இருந்ததுன்னா அந்த கம்பெனியுமே ஒரு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் கம்பெனியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அவங்க டெட் ஆக்சுவலி இன்னுமே மினிமலாக இருக்குது. பட் 5,000 crores வந்து எய்தர் த்ரூ ரைட்ஸோ இல்லை வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ் மூலயமா அவங்க ரைஸ் பண்ண போகிறதா மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் கொடுத்த உடனே இந்த ஷேரை சுற்றி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் உருவாக ஆரம்பிச்சிருது. 1,000 rupeesக்கு மேலே ரீசெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க குவார்ட்டருமே ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். இயர் ஆன் இயர் எல்லாமே வந்து எஸ்டிமேட்ஸை பீட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஒரு சின்ன டிக்ளைன் இருக்குது. பட் இதை நம்ம இயர் ஆன் இயர் பார்க்குறது தான் இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா சீசனல் இம்பேக்ட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணுற மூலயமா இவங்க டெட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அசம்ஷனில் இல்லை ஈக்விட்டி டைல்யூட் ஆயிருமோங்கிற அசம்ஷனில் மார்க்கெட் இந்த ஷேரை போட்டு அடிச்சிருக்கு. பட் 5,000 crore டெட்டுங்கிறது ஒரு 94,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது அவங்க டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவை சிக்னிஃபிகண்ட்டாக அதிகப்படுத்த போகிறதும் இல்லை. ப்ளஸ் அவங்க இதை பற்றி இன்னுமே போர்டில் டிஸ்கஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கேபிட்டல் ரைஸ் பண்ண போகிறாங்கிற எந்த நியூஸுமே இல்லை. ஸோ இப்போது ஷேர் ப்ரைஸ் டிக்ளைனுக்கான காரணம் வெறும் சென்டிமெண்ட் மட்டும்தான். ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட P&L ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக 2014 பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இயர் ஆன் இயர் அவங்க சேல்ஸ் வந்து பெரிய டிக்ளைன் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. 7,000 crores 2014 பண்ணியிருக்காங்க, 14,000 crore 2020 பண்ணியிருக்காங்க, 2025 23,000 crores பண்ணியிருக்காங்க. இந்த இயர் FY26லையுமே அவங்க ப்ரீவியஸ் இயரை பீட் தான் பண்ண போகிறாங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் க்ரோத், கன்சிஸ்டன்ட் நெட் ப்ராஃபிட் க்ரோத் ரெண்டுமே வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே முக்கியம். நம்ம டேர்ன் அரவுண்ட் பிளேஸில் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஒரு கம்பெனியோட ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அவங்க வந்து கரண்ட்டாக லாஸ் மேக்கிங் இருந்தாலும் ஒரு டெக்கேடல் தீமில் சிச்சுவேட் ஆன கம்பெனியாக இருக்கலாம். இந்த மாதிரியான கேசஸில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அவங்க க்ரோ பண்ணிகிட்டே வராங்கங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற கம்பெனி நம்மளுக்கு சீப்பர் ப்ரைஸில் கிடைக்கும்போது அதை விட ஒரு சேஃபரான, லெஸ் ரிஸ்கியரான நிறையா ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அந்த மாதிரியான ஒரு கம்பெனிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ஃபேமிலி ட்ரஸ்ட்டில் தான் என்டையர் ஸ்டேக்குமே இருக்குது. பப்ளிக் கிட்ட லெஸ் தென் 7% ஸ்டேக் தான் இருக்குது. டிஐஎஸில் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அது தவிர எல்ஐசி கிட்ட இருக்குது, கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப் கிட்ட இருக்குது, அண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் கேப் ஃபண்டில் 1.11% இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேயுமே பெரிய பர்சன்டேஜ் இல்லை, ஏன்னா 75% ப்ரொமோட்டர்ஸ் கிட்டே இருக்குது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு விஷயம். பட் இதில் ஒரு டவுன் சைட் ரிஸ்க் என்னென்னா, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை சேல் பண்ண அப்போது மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் இன்னுமே நெகட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணும்போதும் எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை வந்து இது மூலிமா அதிகப்படுத்துவாங்களா இல்லை கம்மிப்படுத்துவாங்களாங்கிறதும் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. ஈக்விட்டி டைல்யூட் ஆகும்போது ப்ரொமோட்டர் ஸ்டேக்குமே டைல்யூட் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெட் ஃப்ளாக் தான். பட் அந்த ரெட் ஃப்ளாக் இன்னும் நடக்கவே இல்லை. இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது ஒரு கன்சர்வேட்டிவ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் FY26 H1 FY26 அவங்க ரிப்போர்ட் பண்ண EPS 27.09 rupees பர் ஷேர். அவங்க செகண்ட் ஹாஃபும் இதே பர்ஃபார்மன்ஸ் தான், எந்த விதமான க்ரோத்தும் இல்லாமல் இதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா FY26க்கு அவங்க EPS 27.09 into 2 54.18 இருக்கும். பட் மேனேஜ்மெண்ட் கிளியராக வந்து அவங்க ஏர்னிங்ஸ் அண்ட் ரெவென்யூ க்ரோ ஆக போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஒரு கன்சர்வேட்டிவான ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுனால எந்த விதமான க்ரோத்துக்கும் அக்கௌண்ட் பண்ணாமல் இந்த கேல்குலேஷனை பண்ணலாம். அவங்களோட EPS க்ரோத் ரேட் லாஸ்ட் 10 yearsஆக 15%ல் க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். 10 yearsஆக 15% கன்சிஸ்டண்ட்டாக அவங்க EPSஐ காம்பவுண்ட் பண்ண ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 7.5%ல் தான் அவங்க EPSஐ காம்பவுண்ட் பண்ண போகிறாங்கன்னு அசியூம் பண்ணி இந்த கேல்குலேஷன் பண்ணுறோம். ஆப்வியஸாக ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட EPS க்ரோத் ரேட் இதோட சிக்னிஃபிகன்ட்லி ஹையராக தான் இருக்க போகுது. லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே 25% கிட்ட அவங்க
5 இயர் இபிஎஸ் growth ரேட் இருக்குது. பட் நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்து 7.5%ன்னு போடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்ட்ரீம்லி பேரிஷ் சினாரியோவில் தான் இந்த மாதிரியான ஒரு growth ரேட் Zydus Life Sciences ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் எந்த விதமான க்ரோத்தும் இல்லாமல் 54.18 rupees இபிஎஸ் ரிப்போர்ட் பண்ண போகிற Zydus 7.5%ல் தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவங்க இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் இபிஎஸ் 5 இயர்ஸுக்கு அப்புறம், அதாவது FY26லேருந்து 5 இயர்ஸ் FY31 நம்ம வச்சுக்கலாம், 77.78 இருக்கும் அவங்களோட இபிஎஸ். இதை நம்ம அவங்களோட கரண்ட் பிஇ ரேஷியோடய மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். Zydus Life Scienceஸோட ஹிஸ்டாரிக்கல் பிஇ ரேஷியோ 5 இயர்ஸ் டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், 10 இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஆல் டைம் ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிஇ ரேஷியோ 22 கிட்ட இருக்குது. அவங்க பிஇ ரேஷியோ இங்கேருந்து எக்ஸ்பாண்டே ஆகாமல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அதே 18.8லேயே 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் ட்ரேட் ஆனாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 1462.26 rupees. நம்ம கால்குலேட் பண்ண ஃபியூச்சர் இபிஎஸ் இன்ட்டு நம்ம அசைன் பண்ணுற பிஇ ரேஷியோ. 7.5% இபிஎஸ் growth ரேட் இருக்கிற கம்பெனி 18Pயில் ட்ரேட் ஆகுறது ஓகே தான். Zydus Life Scienceஸோட growth ரேட் இங்கேருந்து ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னா 15% அவங்க ஹிஸ்டாரிக்கல் growth ரேட்டாக இருக்கட்டும், லாஸ்ட் 5 இயர்ஸ் அளவுக்கு 25% க்ரோ ஆனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிஇ ரேஷியோ 18.8ல் இருக்காது, 22K ரிவர்ட் ஆகலாம், இல்லை அதோட அதிகமாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கன்சர்வேட்டிவ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனால் எல்லாமே நெகட்டிவான பெசிமிஸ்டிக்கான வியூ பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த கேல்குலேஷன் பண்ணுறோம். ஸோ 935 rupeesலேருந்து 5 இயர்ஸில் அவங்க ஷேர் ப்ரைஸ் 1462 ரீச் பண்ணிச்சுன்னா 56% அப்சைட் இருக்கும். சிஹெச்ஆர் கேல்குலேட்டரில் போட்டு பார்க்கும்போது 9.35% காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டாகவும் எனக்கு கிடச்சிது. 9.35% சிஏஜிஆர் ஃபார் அ வெரி கன்சர்வேட்டிவ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஆஃப் Zydus Life Sciences எல்லா ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்ஸஸையும் கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணுது. சில ஹை ரிஸ்க் பாண்ட்ஸை தவிர எல்லா ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்ஸஸையும் Zydus Life Scienceஸோட இந்த பேர் கேஸ் அவுட்கம் கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த ட்ராப் பியூர்லி சென்டிமெண்ட் பேஸ் தான், அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. Zydus Life Sciences உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்தெந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Zydus Life Scienceஸில் ஒரு நல்ல ஸ்டேக் நான் எடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக Zydus Life Sciences உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பராபாரிக்கோட ஏஎம்சி சிப்லா அண்ட் டாக்டர் ரெட்டிலையும் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபார்மா செக்டர்லேயே இந்த மாதிரியான கொஞ்சம் அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸில் புல்லிஷாக இருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.